நீங்க ஜாப் ரிசைன் பண்ணதுக்கப்புறம், கம்பெனி ரிலீவிங் லெட்டர் குடுக்கலன்னா, நெக்ஸ்ட் ஜாப் மூவ் பண்ண முடியாம ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆகும். கரெக்ட்டா? வெல்கம் டூ ஹர் பேலன்ஸ். எம்ப்ளாயி ப்ராப்ளம்ஸ்க்கு கிளியர் ஹெச்ஆர் ஆன்சர்ஸ் இங்க நான் ஷேர் பண்ணுவேன். இந்த ப்ராப்ளம் பிரைவேட் கம்பெனிஸ்ல ரொம்ப காமன். எம்ப்ளாயி ப்ராப்பரா ரெசிக்னேஷன் மெயில் குடுத்துருப்பாங்க. நோட்டீஸ் பீரியட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா, நீங்க நோட்டீஸ் பீரியட் முடிச்சு நீங்க அங்கருந்து ரிலீவ் ஆனதுக்கப்புறம், ஹெச்ஆர ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரிப்ளை பண்ணவே மாட்டாங்க. டிலே கண்டிப்பா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல எம்ப்ளாயீஸ் பேனிக் ஆகுறாங்க. எதுக்காக பேனிக் ஆகுறோம், இப்ப நம்ம நெக்ஸ்ட் கம்பெனி ஜாயின் பண்ணும்போது நம்மகிட்ட இந்த டாக்குமெண்ட் கண்டிப்பா கேட்பாங்க இல்லையா? என்ன பண்ணணும்? அந்த மாதிரி. ஸோ, இப்ப மெயின் டவுட் என்னன்னா, ரிலீவிங் லெட்டர் குடுக்கணும் அப்படின்னு லேபர் லால கம்பல்சரியா ஏதாவது ரூல் இருக்கா? ஹானஸ்ட் ஆன்சர் சொல்லணும்னா, ஸ்பெசிஃபிக்கா இந்த வேர்டு லால மென்ஷன் ஆகவே இல்லைங்க. அப்ப ஏன் கம்பெனிஸ் ரிலீவிங் லெட்டர் குடுக்க மாட்றாங்க? காமன் ரீசன்ஸ் இருக்கு. என்னன்னா, நோட்டீஸ் பீரியட் இஷ்யூஸ். கம்ப்ளீட் நோட்டீஸ் பீரியட் நம்ம சர்வ் பண்ணியிருக்க மாட்டோம். ஹேண்ட் ஓவர் ப்ராப்பரா குடுக்கல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில டைம்ஸ் கம்பெனி பாலிசிய எம்ப்ளாயிக்கு அகெயின்ஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் எங்க கம்பெனி பாலிசி லைக் தட் தே வில் டெல் இருக்கும். சில கேஸ்ல ஈகோ இஷ்யூவும் இருக்கும். லைக் ஹெச்ஆர்க்கும், எம்ப்ளாயிக்கும் ஆர் ரிப்போர்ட்டிங் மேனேஜருக்கும், எம்ப்ளாயிக்கும். அந்த ஈகோ இஷ்யூவால கூட அவங்க கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. வேணுமெனே டிலே பண்ணுவாங்க. ஆர் டினை பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா செக்ஷன் இல்லனா கூட, லேபர் லாவோட ஒரு ஸ்ட்ராங் பிரின்சிபல் இருக்கு. அது என்ன தெரியுமா? பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். எம்ப்ளாயி ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா, டியூஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லாமே கிளியரா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ அன்ஃபேரா அவங்க டிலே பண்ணவே கூடாது. ஓகே. ஸோ, இப்போ பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இந்த லாஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஹெச்ஆர்க்கு அஃபிஷியலா மெயில் போடுங்க. பொலைட்டா ஒரு ரிக்வெஸ்ட். அஃபிஷியல் மெயில் என்னன்னா, நீங்க கம்பெனி விட்டு ரிலீவ் ஆயி வந்ததுக்கப்புறம் ஒரு மெயில் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் ரிசைன் ஆயிருக்கேன். எனக்கு ரிலீவிங் லெட்டர் வேணும். ஆர் எல்ஸ் ஒருவேளை நீங்க அப்ஸ்காண்ட் ஆயிட்டீங்க. எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல, என்னோட மேனேஜர் பிடிக்கல, எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க ரிசைன் ஆர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டீங்க. எந்த மெயில் அனுப்பல. ஆனா உங்களுக்கு இப்போ வேற கம்பெனி போக ரிலீவிங் லெட்டர் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு பொலைட்டா ஒரு மெயில் அனுப்புங்க. இந்த மாதிரியான சம் ரீசன், பெர்சனல் ரீசனுக்காக என்னால வர முடியல. எனக்கு ரிலீவிங் லெட்டர் வேணும்னு சொல்லிட்டு அனுப்புங்க. ஓகே. அந்த மெயில சேவ் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 2. நீங்க அனுப்புற அந்த மெயில்ல உங்களோட ரிப்போர்ட்டிங் மேனேஜர சிசி கண்டிப்பா வைங்க. ஓகே. ஸ்டெப் 3. டிலே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு மேபி ஒரு ஓரலா அவங்க சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி உங்களுக்கு டிலே பண்ணலாம். அந்த மாரி சொல்லும்போது, நான் அனுப்புன அந்த மெயிலுக்கு இந்த ரீசன எனக்கு ரிட்டனா நீங்க மெயில் அனுப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த எல்லா மெயில்ஸையும் ஒரு ப்ரூஃபா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் ஹெல்ப். ஓகே. இத மட்டும் கண்டிப்பா பண்ணாதீங்க. கோவத்துல உங்க மேனேஜருக்கோ ஆர் ஹெச்ஆர்க்கோ த்ரெட்னிங் கால்ஸ், அப்யூசிவ் மெசேஜஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா சோஷியல் மீடியால எந்த போஸ்ட்டும் போடாதீங்க. இதெல்லாம் உங்க பொசிஷன வீக் ஆக்கும். நீங்க அடுத்த கம்பெனி போறதுக்கான சான்சஸ உங்களுக்கு கம்மி பண்ணும். ஓகே. இப்போ குட் நியூஸ் என்னன்னா, மெனி கம்பெனிஸ் ரிலீவிங் லெட்டர் இல்லனா கூட ஆல்டர்னேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ரெசிக்னேஷன் மெயில். இப்ப நீங்க ஒரு மெயில் அனுப்பியிருப்பீங்க இல்லையா? ஒண்ணு முன்னாடியோ, இல்ல இப்பவோ, அந்த மெயில. தே வில் அக்செப்ட் இட். ஓகே. அக்செப்டன்ஸ் ரிப்ளை. நீங்க அனுப்பின மெயிலுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒரு ரிப்ளை அனுப்பிச்சிருந்தா, அத மட்டுமே கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், பே ஸ்லிப். உங்களுக்கு பே ஸ்லிப் கண்டிப்பா குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த பே ஸ்லிப்ப அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இஃப் இன் கேஸ் உங்க கம்பெனில உங்களுக்கு பே ஸ்லிப்பே குடுக்கல அப்படின்னா கூட, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இந்த கம்பெனி பேர்ல உங்களுக்கு சேலரி வந்திருக்கும் இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட்ட சேலரிய மார்க் பண்ணி நீங்க பிரிண்ட் அவுட் குடுத்தாலே போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் உங்களுக்கு குடுத்துருக்கலாம். லைக் இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி.
அதுவும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட் இல்லன்னா, உங்க கெரியர் ஸ்டாப் ஆகணும்னு கண்டிப்பா அவசியமே இல்ல. கரெக்ட்டா? காமா ஹேண்டில் பண்ணுனா, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஸோ, உங்களுக்கு இது இல்ல, அது இல்ல சொல்லி எதுக்குமே பேனிக் ஆகாதீங்க. ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, இந்த அல்காரிதம் அப்பதான் என்ன உங்களுக்கு அடிக்கடி என்னோட வீடியோஸ காட்டும். இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் கெரியர் அண்ட் லைஃப். மேபி. ஓகே? இது ஜெனரல் ஹெச்ஆர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். நாட் அ லீகல் அட்வைஸ். ஓகே? தேங்க் யூ சோ மச்.